கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அருமையான இந்த காலை பொழுதிலே மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் எசேக்கியல் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிப்போம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கு என்மேல் அமர்ந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். எசேக்கியல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே அமருகிறவன் மேல் அமருகிற கர்த்தருடைய கரம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். எசேக்கியல் 8ஆம் அதிகாரத்திலே தேவ மனிதனாகிய எசேக்கியல் 6வது வருஷம் 6ஆம் மாதத்திலே 5ஆம் தேதியிலே தன் வீட்டிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். எசேக்கியல் தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக யூதாவின் மூப்பர்கள் அவருக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது எசேக்கியலும் யூதாவின் மூப்பர்களும் அந்த வீட்டுக்குள்ளே ஒருமித்து அமர்ந்திருந்த பொழுது, ஒருமித்து உட்கார்ந்திருந்த பொழுது கர்த்தருடைய கரம், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் எசேக்கியலின் மேல் இறங்கி வந்ததென்று வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அமருகிறார்களோ அவர்கள் மீது தேவனுடைய கரம் வந்து அமருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது மேல் வீட்டு அறையிலே 120 பேர் ஒன்று கூடி அங்கே அமர்ந்திருந்த பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவருடைய சமூகத்தில் வந்து அமர்கிறார்களோ தேவ சமூகத்திலே அமருகிறவன் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. அருமையான அந்த காலை பொழுதில் நீங்களும் நானும் அதிக நேரம் எங்கே உட்காருகிறோம், யாருடன் உட்காருகிறோம், யாருடன் பேசுகிறோம் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நண்பர்களோடு அதிக நேரம் உட்காருகிறோம், சொந்த பந்தங்களோடு அதிக நேரம் உட்காருகிறோம், வேலை ஸ்தலத்திலே நபர்களோடு அதிக நேரம் உட்காருகிறோம். இப்படி உலக பிரகாரமாக பல நபர்களோடு பல இடங்களிலே பல மணி நேரங்கள் அமர்ந்து உலக காரியங்களை பேசுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகிறோம், தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறோம் என்பது இந்த காலை பொழுதிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எசேக்கியல் தீர்க்கதரிசியும் யூதாவின் மூப்பர்களும் அன்றைக்கு வீட்டுக்குள்ளே ஒருமித்து அமர்ந்திருந்த பொழுது எசேக்கியல் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அதிக நேரம் அமருகிறார்களோ, அது அதிகாலை ஜெபமாக இருக்கலாம், முழுரவு ஜெபமாக இருக்கலாம், இரவு ஜெபங்களாக இருக்கலாம், தனி ஜெபங்களாக இருக்கலாம். யாரெல்லாம் தேவ சமூகத்திலே தனித்து அதிக நேரம் அமர்ந்திருக்கிறார்களோ தேவ சமூகத்திலே அமருகிறவன் மேல் கர்த்தருடைய கரமும் வந்து அமருகிறது. அப்போ ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமருகிற பொழுது சகலமும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக மாறும். அப்போ எசேக்கியல் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 காரியங்களை மிக சுருக்கமாக இந்த பகல் வேளை நாம் சிந்திக்க போகிறோம். எசேக்கியல் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்ததுனாலே நடந்த 1வது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது அதே எசேக்கியல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலமாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதிலே 6வது வருஷம் 6வது மாதம் 5ஆம் தேதியிலே தன்னுடைய வீட்டிலே எசேக்கியல் உட்கார்ந்திருந்த பொழுது கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமருகிறது. அப்போ நமக்கு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு மனிதன் மேல் கர்த்தருடைய கரம் அமருமானால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு முனை வரும்.
ஆண்டவருடைய கரம் யார் மீதெல்லாம் வேதத்தில் இறங்கி வந்ததோ அவங்க எல்லாம் தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கரம் அந்த அமர்ந்ததுனாலே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மீது கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்ததனாலே அவர் முதலாவது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சர்வ வல்லவரை அவர் தரிசிக்கிறார். ஆண்டவரை அவர் தரிசிக்கிறார். உன்னதமானவரை அவர் தரிசிக்கிறார். அப்ப யாரெல்லாம் தேவ சமூகத்திலே அதிக நேரம் தரித்திருக்கிறார்களோ, தேவ சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு தெய்வம் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே அதிக நேரம் அமருகிற பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமருகிறது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமருகிற பொழுது அவன் ஆவிக்குள்ளாகிறான். அவன் ஆவிக்குள்ளாகிற பொழுது அவன் சர்வ வல்லவரை தரிசிக்கிறான், உன்னதமானவரை தரிசிக்கிறான், ஆண்டவரை தரிசிக்கிறான். அப்படி நம்ம வேதத்திலே படிக்கிறோம். பருமையான இந்த காலை பொழுதிலே யாரெல்லாம் தேவ சமூகத்திலே அதிக நேரம் தரித்திருக்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, அவர்கள் மீது தேவனுடைய கரம் இறங்கி வரும். அந்த தேவனுடைய கரம் இறங்கி வரும் பொழுது அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதாவது உன்னதமானவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாகவே தரிசிப்பார்கள். அப்ப அருமையான இந்த காலை பொழுதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எசேக்கியேல் அங்கு அமர்ந்திருந்த பொழுது கர்த்தருடைய கரம் அவர் மேல் இறங்கி வந்தது. சர்வ வல்லவரை, அதாவது அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியாயும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசமாய் இருக்கிற சாயலமாய் இருந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப அருமையான இந்த காலை பொழுதிலே நம் தேவ சமூகத்தில் அமர்கிற பொழுது கர்த்தருடைய கரம் நம் மீது அமருகிறது. கர்த்தருடைய கரம் நம் மீது அமருகிற பொழுது தேவ தரிசனங்கள் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எதிர்காலத்தை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான காலை பொழுதிலே நீங்கள் தேவ சமூகத்தில் அதிக நேரம் அமருகிற பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சர்வ வல்லவரை தரிசிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே தன்னுடைய வீட்டிலே அந்த எசேக்கியேல் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தருடைய கரம் அவர் மேல் இறங்கி வந்தது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் இறங்கி வந்த பொழுது நடந்த இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், 3வது வசனத்தை வாசிப்போம். கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையில விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்ததனாலே அங்கு நடந்த இரண்டாவது காரியம், ஒரு கரம் அவரை தூக்கி விட்டது. ஒரு கரம் அவரை தூக்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேலுடைய தலைமயிரை பிடித்து ஒரு கரம் தூக்கி விட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். பருமையான இந்த காலை பொழுதிலே ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திலே அமருகிற பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மீது வந்து அமருகிறது. கர்த்தருடைய கரம் எந்த மனிதன் மேல் அமருகிறதோ அந்த மனிதனை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அவனை பாவத்திலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், பலகீனங்களிலிருந்தும், சாபங்களிலிருந்தும், தரித்திரங்களிலிருந்தும், வறுமைகளிலிருந்தும், உபாதைகளிலிருந்தும், நெருக்கடிகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் ஆண்டவர் அவனை தூக்கி விடுகிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கர்த்தர் எங்களை விசாலத்தில் கொண்டு வந்தார் என்கிற வார்த்தை கேட்பேன். ஒருவேளை கடன் பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கலாம், நீங்கள் வியாதிகளிலே சிக்கி தவிக்கலாம், ஒருவேளை பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகளிலே நீங்கள் சிக்கி தவிக்கலாம். என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, என்னை கரை சேர்க்க யாரும் இல்லை, என் குடும்பத்தை தூக்கிவிட, என்னை தூக்கிவிட, என் எதிர்காலத்தை தூக்கிவிட, என் வியாபாரத்தை, என் பிசினஸ்களை தூக்கிவிட யாரும் இல்லை என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவ சமூகத்திலே அதிக நேரம் தரித்திருக்கிற ஒரு பழக்கத்திற்குள் நீங்கள் வருவீர்களானால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் அமரும். கர்த்தருடைய கரம் அமருகிற பொழுது அந்த கரம் சும்மாக இருக்காது. எங்கே நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களோ அங்கே இருந்து அந்த கரம் உங்களை தூக்கி கொண்டு வரும். அந்த பலகீனத்திலிருந்து உங்களை தூக்கி கொண்டு வரும். அந்த நெருக்கடி, அந்த இக்கட்டான வேலைகளில் இருந்து அந்த கரம் உங்களை வெளியே கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப முதலாவதாக கர்த்தருடைய கரம் நம் மீது அமருகிற பொழுது சர்வ வல்லவரை அங்கு தரிசித்தான். இரண்டாவது, கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் இறங்கின பொழுது
பொழுது அந்த கரம் அவரை தூக்கி விட்டது என்று வேதத்தில் படிக்கிறோம். மூன்றாவது, எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்ததனாலே நடந்த மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் சொல்லுகிறது, இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப மூன்றாவதாக எசேக்கியேல் சொல்லுகிறார், 6வது மாதம் 6வது வருஷம் 6வது மாதம் 5ஆம் தேதியிலே என் வீட்டிலே நான் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அந்த கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்ததனாலே ஸ்தோத்திரம், தேவனுடைய மகிமையை அங்கே விளங்கினது. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பண்பானவர்களே, எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்திலே அதிக நேரம் தரித்திருக்கிறாரோ, அதிக நேரம் காத்திருக்கிறாரோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த குடும்பத்திலே தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த ஊழியத்திலே ஆண்டவர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். எதிர்காலத்திலே ஆண்டவர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவரை மகிமையும் படைத்திருக்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப தேவ சமூகத்தில் அமரகிறவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவ சமூகத்தில் அமரகிற குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவ சமூகத்தில் அமரகிற ஊழியக்காரன் மேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பரமையானது காலை பொழுதிலே நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிற தரித்திருக்கிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமானால் ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியமும், ஆண்டவரே கரம் பிடித்து நம்மை தூக்கி விடுகிற ஒரு பாக்கியமும், தேவனுடைய மகிமை அளவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நம்முடைய பிரயாசங்களில் வெளிப்படுகிறதை நம்முடைய கண்கள் நிச்சயமாக காணும். நம் தேவ சமூகத்திலே அமரகிற பொழுது கர்த்தருடைய கரம் இந்த பகல் வேளை உங்கள் மேல் அமரும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரகிற பொழுது அந்த கரம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வித்தியாசங்களையும் மாற்றங்களையும் மிகப்பெரிய தாக்கங்களையும் ஏற்படுத்தும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எசேக்கியேல் 6வது வருஷம் 6வது மாதம் 5ஆம் தேதியிலே தன் வீட்டிலே யூதாவின் மூப்பர்களுக்கு முன்பதாக அமர்ந்திருந்த பொழுது கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்ந்ததப்பா. அந்த கரம் அவர் மீது அமர்ந்ததனாலே அக்கனி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை தரிசித்தார். ஒரு கரம் அவரை தூக்கி விட்டது. அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட இந்த உன்னதமான 3 அனுபவங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியம், ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு மேன்மை இவங்க வாழ்க்கையில உண்டாக ஜெபிக்கிறேன். அப்ப அன்றைக்கு எசேக்கியேல் ஒரு கரம் தூக்கி விட்டது போல இவங்க எந்த பிரச்சனைகளில், வியாதிகளில், பலகீனங்களில், சாபங்களில், தரித்திரங்களில் சிக்கி தவிக்கிறார்களோ, யார் என்னை கரை சேர்ப்பார், யார் என்னை தூக்கி விடுவார் என்று அப்ப பிள்ளைகள் எங்க தவித்து கொண்டிருக்கிறார்களோ உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளை தூக்கி விட நான் ஜெபிக்கிறப்பா. மூன்றாவது, அப்ப எசேக்கியேல் வாழ்க்கையிலே ஒரு மகிமை வெளிப்பட்டது போல இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஊழிய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற வார்த்தை கேட்ப யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், வேலை ஸ்தலத்திலும், தொழில் ஸ்தலத்திலும், ஊழிய ஸ்தலத்திலும் இந்த மகிமையை அளவில்லாமல் கர்த்தர் வெளிப்படுத்தும்படி மனதார ஜெபிக்கிறேன். நெருக்கடியான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தேவ கிருபை அதிகமாக உண்டாயிருக்கட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.